Hi, 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 hi. Good afternoon, students. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10th சிபிஎஸ்சி போர்ட் எக்ஸாம் டைம் டேபிள் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஹிந்தியோட கிளாஸ் 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோட்டீஸ். கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 10th ஹிந்தி கிராமர் சிலபஸ். ஹிந்தியில் வந்து 2 பேப்பர்ஸ் இருக்குது, கோர்ஸ் ஏ அண்ட் கோர்ஸ் பி. இந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் கிராமர் வந்து டோட்டல் 16 மார்க்ஸ்க்கு வருது. ஃபர்ஸ்ட் அது அந்த 16 மார்க்ஸ்க்கு வர கிராமர் போர்ஷனை 4ஆக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரச்சனா கே ஆதார் பர் வாக்கிய பேத், அது 4 மார்க்ஸ்க்கு. வாச்சிய 4 மார்க்ஸ்க்கு. பத் பரிச்சய் 4 மார்க்ஸ்க்கு. ரஸ் 4 மார்க்ஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரஸ் தான் வருது. ஃபஸ்ட் ரச்சனா கே ஆதார் பர் வாக்கிய பேத் வருது. ஸோ இது மொத்தம் 4 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் கொஷின் பேப்பரில் நமக்கு வரும். ஸோ ரச்சனா கே ஆதார் பர் வாக்கிய பேத் அந்த டாப்பிக்கை தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். रचना के आधार पर वाक्य भेद. रचना के आधार पर वाक्य की कुल 3 भेद होते हैं: सरल, संयुक्त और मिश्र वाक्य. सो टोटला रचना के आधार पर वाक्य भेद இந்த டாப்பிக்கில் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது. வாக்கியனா சென்டென்ஸ் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து சரல் வாக்கிய, அதாவது சிம்பிள் சென்டென்சஸ். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சயுக்த் வாக்கிய, அதாவது நம்ம கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் எப்படி 2 சிம்பிளான சென்டென்ஸை ஜாயின் பண்ணி எழுதுவோம், இது வந்து ஜாயினிங் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சம்யுக்த் வாக்கியாவை. மிஷ்ரு வாக்கியனா சில கேரக்டர்ஸ் ஸோ, பிகாஸ் அப்படின்னு யூஸ் பண்ணி கமாஸ் இன்சர்ட் பண்ணி இங்கிலீஷில் எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி சென்டென்சஸை ஹிந்தியில் மிஷ்ரு வாக்கிய அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சரல் வாக்கியனா என்ன, சயுக்த வாக்கியனா என்ன, மிஷ்ரு வாக்கியனா என்னன்னு डिटेल போய் பார்க்கலாம். फर्स्ट ए सरल वाक्य. सरल वाक्य का मतलब होता है साधारण वाक्य, यानी कि एक ऐसा वाक्य जिसमें कोई कर्ता भी एक होता है और काम भी एक होता है. यानी कि आप किसी भी बात को अगर एक वाक्य में लिख देते हैं तो उसे हम सरल वाक्य कह सकते हैं. இப்போ ஒரு சென்டென்ஸுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இன் பர்சன், சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு இருக்கும். இந்த சரல் வாக்கியில் பார்த்தீங்கன்னா அப்படித்தான். சிம்பிள் சென்டென்ஸ்னாவே ஒரு சிம்பிளான சென்டென்ஸாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ராம் இஸ் ஒர்க்கிங். ராம் என்ன பண்ணுறான்? ராம் வந்து ஒர்க் பண்ணுறான், வேலை பார்க்குறான். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி சென்டென்சஸை, இந்த மாதிரி வாக்கிய வந்து சரல் வாக்கிய அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராகேஷ் பாஜார் சே ஆம் லேக்கர் கே ஆயா. அதாவது ராகேஷ் மார்க்கெட் போய் மேங்கோஸ், அதாவது மாம்பழம் நிறையா வாங்கிட்டு வந்தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ராகேஷ்ங்கிறது ஒரு பர்சன். ஸோ இதுதான் கர்த்தா. இங்கே அவன் பண்ண ஒர்க் என்ன? மார்க்கெட்டுக்கு போய் சாமானத்தை வாங்கிட்டு வரான், அதாவது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வரான். யஹா கர்த்தா ராகேஷ் ஹே. அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கர்த்தா, அதாவது மெயின் பர்சன். கர்த்தா வந்து மோஸ்ட்லி பர்சனை தான் குறிக்கும். மெயினான விஷயம் ராகேஷை பற்றி பேசுகிறோம். ஸோ கர்த்தா வந்து ராகேஷ். காம் வேலைன்னு பார்த்திங்கன்னா அவன் வந்து மார்க்கெட் போய் மேங்கோஸ் வாங்கிட்டு வரான். जब आप अपनी बातों को एक ही
वाक्य में लिखते हैं उसे हम सरल वाक्य कहते हैं. இப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் இல்லைன்னா படிக்கிறோன்னா அது ஒரே வரியில் ஒரே சென்டென்ஸில் நம்ம படிச்சிட்டோம்னா அது வந்து அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் வந்து சிம்பிள் சென்டென்சஸ். ஸோ அதே மாதிரி தான் हिंदी सरल वाक्य அப்படின்னு நம்ம சொல்லுவோம். इसी वाक्य को हम संयुक्त और मिश्र वाक्य में भी बदल सकते हैं. இப்போ இந்த சிம்பிள் சென்டென்ஸை நம்ம संयुक्त वाक्य இல்லைன்னா मिश्र वाक्यவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். संयुक्त वाक्य में 2 उपवाक्य होते हैं. 2 वाक्य योजक चिन्हों से जोड़ा जाता है, जैसे और, क्योंकि, परंतु, पर. पिछले वाक्य को ही अब हम संयुक्त वाक्य में बदल करके देखेंगे. हम उसे संयुक्त वाक्य में लिख सकते हैं. இப்போ போன சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு படித்தோன்னா ராகேஷ் பாஜார் சே ஆம் லேக்கர் கே ஆயா அப்படின்னு நம்ம படித்தோம். இதை வந்து கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எழுதணுன்னா அவன் என்ன பண்ணான் ஃபஸ்ட்டு ராகேஷ் மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு போனான். போயிட்டு அங்கேருந்து ரிட்டன் வரும்போது மேங்கோஸ் வாங்கிட்டு வந்தான், அதாவது ஆம் வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அதை எப்படி எழுதலான்னா ராகேஷ் बाज़ार गया और आम लेकर के आया. அதாவது ராகேஷ் வந்து மார்க்கெட் போயிட்டு அங்கேருந்து ரிட்டன் வரும்போது அங்கேருந்து வீட்டுக்கோ இல்லை எங்கே போகிறானோ ரிட்டன் வரும்போது मैंगोस எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்தான். यहाँ दोनों ही वाक्य का मतलब एक ही है, पर लिखने का तरीका अलग होने से सरल और संयुक्त में बदल जाता है. இங்கே பார்த்தீங்கன்னா போன சென்டென்ஸும் இந்த சென்டென்ஸ்க்கும் சேம் மீனிங் தான். பட் அங்கே வந்து சிம்பிள் சென்டென்ஸ் அது வந்து ஒரே சென்டென்ஸாக முடிச்சிட்டோம். பட் இங்கே வந்து கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எழுதுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர், क्योंकि, ஆர்னா அண்ட், क्योंकिனா பிகாஸ், பரந்து, பர் இதெல்லாம் பட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி கன்ஜங்ஷன்ஸ் ஆர் ஜாயினிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதுகிற சென்டென்சஸை संयुक्त वाक्य அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மீனிங் வந்து பார்த்திங்கன்னா सरल वाक्य அண்ட் संयुक्त वाक्य ரெண்டுலேயுமே சேம் தான். नेक्स्ट मिश्र वाक्य. मिश्र वाक्य में भी 2 वाक्य को जोड़ा जाता है, लेकिन इसमें एक प्रधान वाक्य होता है और दूसरा गौण वाक्य होता है. अब उसी वाक्य को अब हम मिश्र वाक्य में लिख कर देखेंगे. जब राकेश बाजार गया तब आम लेकर के आया. यहाँ हमने देखा कि तीनों ही वाक्य का मतलब एक ही है, लेकिन लिखने का तरीका अलग होने की वजह से सरल, संयुक्त और मिश्र में बदल जाता है. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சென்டென்ஸ் அதாவது ராகேஷ் மார்க்கெட் போயிட்டு ரிட்டன் வரும்போது மேங்கோஸ் வாங்கிட்டு வரான் அப்படின்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைப் செகண்ட் டைப் எல்லாம் படித்தோம். அதாவது सरल वाक्य அண்ட் संयुक्त वाक्य ரெண்டுலேயுமே பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிரிக்கிறோம். ஒரே சென்டென்ஸை கமாஸ் இன்சர்ட் பண்ணி 2 சென்டென்ஸாக பிரித்து எழுதுவோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படி எழுதும்போது 2 பார்ட் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் பார்ட்டை வந்து பிரதான் வாக்கியமும் செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அதாவது செகண்ட் வாக்கியமும் गौण वाक्य அப்படின்னு சொல்லுவோம். பிரதான் வாக்கிய, गौण वाक्य. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ராகேஷ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ராகேஷ் வந்து மார்க்கெட் போயிட்டு திரும்பி வரும்போது மேங்கோஸ் வாங்கிட்டு வரான் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். இப்போது அதை வந்து இந்த மிஷ்ரு வாக்கிய இதில் எப்படி எழுதலாம்? ஜப் ராகேஷ் பாஜார் கயா தப் ஆம் லேக்கர் கே ஆயா அப்படின்ட்டு நம்ம எழுதலாம் மிஷ்ரு வாக்கிய டைப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு सरल,
அப்புறம் சயுக்த், அப்புறம் கடைசியாக இப்போது மிஸ்ரு வாக்கிய. 3 டைப் ஆஃப் சென்டென்சஸ்லையுமே மீனிங் வந்து சேம் தான். பட் எழுதுகிற விதம் வந்து மட்டும் மாறும். அதனால தான் இந்த எழுதுகிற விதத்தை வச்சு தான் நம்ம இந்த கிளாஸிஃபிகேஷன் ரச்சனா கே ஆதார் பர் வாக்கிய பேத் இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்துச்சு. फर्स्ट सरल वाक्य, सेकेंड संयुक्त वाक्य, थर्ड टाइप वंदे मिश्र वाक्य. इस प्रकार से आप रचना के आधार पर वाक्य के भेद को बहुत ही आसानी से हल कर सकते हैं. जब से सबसे पहली रचना के आधार पर वाक्य के भेद बहुत ही आसानी से हल कर सकते हैं. ஸோ இந்த டாபிக் நீங்கள் படிச்சிங்கன்னா, அதாவது ரச்சனா கே ஆதார் பர் வாக்கிய பேத், இந்த டாபிக் நீங்கள் படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக போர்டில் 4 மார்க்ஸ் கன்ஃபார்ம். தேங்க்யூ கைஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே ரெடியாக இருப்பேன். ஸோ கீப் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பபாய்.